பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் குறிப்பா நீங்க பேச வேண்டிய டாபிக் வந்து கரூர் விஜயினுடைய பயணம். இவ்வளவு நாள் போகாத விஜய், அதாவது கடைசியா 41 பேருடைய மரண ஓலத்தோடு ஓடி வந்தவர் இப்போ வந்து முதலமைச்சராக போய் அங்கே போய் நிற்க போறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. 35 பேரும் 32 பேர்த்துக்கும் அரசு பணி கொடுக்க போறாரு. 36 பேர்த்துக்கு இது ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ இவ்வளோ பேர்த்துக்கு வந்து ஒரு அரசு பணி கொடுக்குறாரு, மீண்டும் வந்து அங்கே போய் நிற்க போறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பான இதாக இருக்குது. இது ஏலியன் பார்வை என்ன? கொடுக்கட்டும் அது கூட இருக்கட்டும். ஆனால் ஒரு சம்பவம் பண்ணி ஒரு 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம், அதாவது ஒரு பொய், அந்த பொய்யை எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்லி அதை திரும்ப திரும்ப சொல்லி அதை பதிய வைக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டார். நீங்கள் தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் இந்த விவகாரத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதில் யார் மீது குற்றம்னு ஒருத்தரை சாட்டணும்னா யார் மீது குற்றம் சாட்டணும்னு மக்கள் நினைக்கிறாங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு வாக்கெடுப்பு நடத்தினால ஒழிய மக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள்ங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நம்ம ஒரு இது வச்சுக்குவோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் சம்பவம் நடந்த அந்த 10 நாளில் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் அன்றைக்கு திமுக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு பிரதானமாக இருந்துச்சுங்கிறனால அதில் திமுகவையும் காவல்துறை சரியாக பாதுகாப்பு கொடுக்கலையும், அதையும் நல்லா கவனிங்க, காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளில் சுணக்கம்ங்கிற அளவுக்கு தான் கொண்டு வந்தாங்க. அது அவங்க கூட சதி கோட்பாடெல்லாம் எதுவும் சொல்ல. விஜயுடைய கட்சியும் மட்டும்தான் இதுல ஒரு சதி கோட்பாடு இருக்கு, திமுக தான் இதுக்கு காரணம்னு குறிப்பா ஆதவர்ஜுனா பழி சொன்னாங்க. இது சம்பவம் நடந்து இப்ப பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஆட்சி பொறுப்புக்கும் அவர்களே வந்து விட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாரையும், இந்த அரசியல் கட்சிகள்லாம் வெவ்வேறு சமூக தொகுப்புகளுடைய பிரதிநிதிகள்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோம். இதுல இன்னைக்கு தாவேகாவை தவிர வேணா இந்த வைகோவை வேணா துணைக்கு சேர்த்துக்கலாமே தவிர மற்ற அத்தனை பேரும் 90% கட்சிகளும் இதில் ஒருவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் யாரை குற்றம் சாட்டுவீர்கள் கேட்டு பாருங்களேன். அவர்கள் அத்தனை பேரும் கை காட்டக்கூடிய கட்சி தாவேகா, விஜய், தலைவர் விஜய். ஏன்னா இப்ப ஒரு ஜனவரி மாசம் நிர்மல்குமாரும் அருண்ராஜும் வந்து சொன்ன கருத்து என்னன்னா, நயினார் சொன்ன கருத்தை வந்து நீங்க கேட்டீங்களா ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் இருக்கிறப்ப? ஏன்னா அன்னைக்கு வந்து நயினார் வந்து ஒன்று சொன்னார். இப்போ அவர் என்ன சொல்றாரு நயினார் அப்படின்னா, அதுக்கு வந்து கரூருக்கு விஜய் லேட்டாக போனது தான் காரணம், தண்ணி கூட கொடுக்காம வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்றத எடுத்து சொல்றாரு. அப்ப நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் டே அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. ஃபர்ஸ்ட் டே எடப்பாடி வந்து விஜயை தான் அக்யூஸ் பண்ணாரு. அடுத்த நாள் தான் அவருக்கு கூட்டணி இதை வச்சு டீல் பேச முடியுமா அப்படின்ற இதுல மாறி விஜய்க்கு சார்பான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சட்டமன்றத்தில்னா இது பண்ணார். அதுக்கப்புறம் திருப்பி கூட்டணி இல்லைன்னொன்னே திருப்பி விஜயை வந்து தாக்கல் செய்தார். நீ சொல்ற மாதிரி வைகோவும் அன்னைக்கு வந்து கரூர் போகாத விஜயை கண்டிச்சு தான் பேசினார். இப்போ வந்து சொல்றாரு அன்னைக்கு போல கண்டிக்கல, இன்னைக்கு போறாரு வாழ்த்துறேன் அப்படிங்கிற. மற்றபடி எல்லாருமே காங்கிரஸை தவிர எல்லாருமே வந்து விஜய இப்ப கண்டிக்கிறாங்க. எனவும் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் மனதில் ஒரு துளி ஈரம் இருந்தால் இப்படி ஓட முடியுமா அந்த இடத்திலிருந்து? இது RSS பாணி, RSS இந்த மாதிரி ஓடும் அப்படின்னாரு. இல்ல இப்ப வைகோவுமே இதே மாதிரி தான் ஒரு மேடையில பேசி வச்சார். எல்லாரும் எடுத்த ஸ்டாண்ட் என்பது அன்றைக்கு இதுதான். தமிழ்நாட்டுடைய பொது மனநிலையாக அது மாறி விஜய் மீது கோபக்கணை திரும்பாமல் இருந்ததற்கு மிக முக்கிய காரணம் அன்றைக்கு திமுகவும் அரசாங்கமும் எடுத்த நிலைப்பாடு. நடந்திருப்பது தமிழ்நாடு அரசியல் இதுவரை காணாத ஒரு அவலம். 41 42 பேர் வந்து ஓவர் நைட்ல செத்து போறாங்கன்னா இதை யாரு தான் திட்டமிட்டு செய்வார்கள் அப்படிங்கிற கேள்வியை வைத்து விஜயை பெயில் அவுட் பண்ணாங்க. அதுதான் அதிலிருந்து இன்றைக்கு இந்த மாத கணக்கில் ஓடி இருக்கு. இதுல வைத்து பல முறை பல மேடைகளில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பழி போட்டு இன்னைக்கு அதை வேறொரு இடத்துக்கு கொண்டு வந்து விஜய் நிறுத்தி இருக்கிறார், தாவேகா நிறுத்தி இருக்கிறது. இதனுடைய கிளைமேக்ஸா தான் இந்த கரூர் விசிட்டை பார்க்க முடியும். எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது கூட மறுபடியும் அந்த பக்கம் போகல. தேர்தலில் வென்று 50 நாட்களுக்கு மேலாகுது, இதுவரைக்கும் போகல. இப்ப தேர்தல், அங்க ஒரு இடைத்தேர்தல் வரப்போகிறது அப்படிங்கிறப்போ அவர் அங்க போறேன், விக்டிம்களுடைய குடும்பத்தை அவர்களுடைய இடத்திலேயே சந்திக்கிறேன், சந்தித்து அதுல தகுதியுள்ளவர்களுக்கு பணி நியமன ஆணையை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்புல. அவர்கள் இயக்கிய, அவர்கள் திரைக்கதை எழுதிய அந்த திரைப்படத்துடைய ஒரு கிளைமேக்ஸ் இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இது கிளைமேக்ஸுக்கு பிறகு ஆன்டி கிளைமேக்ஸ் என்பது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய வழக்கு வரைக்கும் போகும். ஆனால் அந்த படத்தை அதுக்கு மேல ஓட்ட முடியாது. அரசியல் ரீதியா நீ கேஸ்ன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா வாத பிரதிவாதங்கள் வரும், அது மாத கணக்கில் வருட கணக்கில் கூட இழுக்குன்னு வைங்க. ஆனா இவங்களுடைய கதைக்கு இந்த படம் எதற்கு தேவைப்பட்டுச்சு? ஒரு தேர்தல் வெற்றிக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த தேர்தல் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள்.
ஆனா கரூர்ல அடையல. கரூர் மாவட்டத்துல அது வந்து அந்த எம்எல்ஏ தான் பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த எம்எல்ஏவை வாங்கியிருக்காங்க இல்லையா? இவர்களுக்கு வாக்களிக்காத அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவை இப்போது குதிரை போல வாங்கி இருக்கிறாங்க. எல்ஓபி ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல, நீங்க வந்து எம்எல்ஏ வாங்குற இதை வந்து வேகத்தை முனைப்பை வந்து தண்ணி வாங்குறது வந்து காவேரியில் கேட்டுக்கிட்டாரு. ஒரு விஷயம் இருக்கு, இப்ப யாருமே பேசாத ஒரு பாயிண்ட். ஏன் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் ஒண்ணு அன்னைக்கே வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம், இல்ல எதிரான ஒரு ஸ்டாண்ட். கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு சொல்றேன். அன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து டைரக்டா விஜய் கிட்ட எதுக்கு பேசணும்? ஒண்ணு வந்து நேரடியா ஜோதிமணியோட சேர்ந்து விக்டிம் ஃபேமிலியை பார்த்துருக்கணும். அது வந்து எல்லா கட்சியும் பண்ணாங்க. அப்பனா பண்ணவே இல்லை, ஒரு ட்வீட்டோட நிப்பாட்டிட்டாரு. ஒருவேளை அன்னைக்கு அவர் வந்து இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர்கிட்ட லெட் இட் பி அன் ஆக்சிடென்ட், நீங்க விஜயை கார்னர் பண்ண சொன்னாதீங்கன்ற எதுவும் லாபி பண்ணாரான்றது தெரியல. ஏன்னா அவங்களோட இத்தனை 9 மாச அமைதி வந்து அதை தான் காட்டுது. போகட்டும், நாளைக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, போய் ஆக்ரோஷமாக ஜனநாயகன் படத்துடைய கிளைமேக்ஸ் லெவலுக்கு இந்த கரூர் திரைப்படத்தை தடுத்தாங்களோ அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் வைப்பாரு. அப்படி இல்லாட்டினா ஒப்பாரி வைத்து, ஏன்னா அவருடைய ஒட்டுமொத்த இந்த 2-3 வருட அரசியல் வாழ்க்கையில சென்டிமெண்ட் சீன் என்று வைத்தது வந்து மகாபலிபுரத்துல ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் காலில் விழுந்து பாதத்தை கண்ணீரால் கழுவினேன்னு ஒரு சென்டிமெண்ட். அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுனால இது தகவலா தான் வந்துச்சே ஒழிய உண்மையில அந்த அறைக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து நாளைக்கு அவர் மேடையில செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் இந்த சம்பவம் நடந்தப்பையும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் நீங்க செய்யலாம். இதையெல்லாம் செய்வதற்கு உண்டான நெட்வொர்க்கும் ஊடக பலமும் மக்கள்ல ஒரு தரப்பு கூட மிகப்பெரிய உங்களுடைய ரசிகர்களாக இருந்து நீங்க என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய தயாராக நிலையில கூட இருக்கட்டும். ஆனால் வரலாறு என்பது என்ன சொல்றது, மன்னிக்காது அப்படிங்கிறது தான் அன்றைக்கும் இன்றைக்கும் நிலைப்பாடு. இதனுடைய பழியை எல்லாம் திமுக மேல போடுறதுங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு ஏதேதோ காரணங்களால ஆசைப்பட்டு ஓட்டு கூட போட்டலாங்க. கரூர் விவகாரத்துல நீங்க திமுக மீது போடக்கூடிய பழியை எல்லாம் மக்கள் எத்தனை % நம்புறாங்கன்னு வரலாறு நம்பாது, அது மன்னிக்காதுங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய. தூங்க முடியாது உங்களால. ராஜீவ் காந்தி மரணத்தால திமுக ஆட்சி அதுக்கப்புறம் வர முடியாம போச்சுன்றதுல சில சம்பவம் சீக்வன்ஸ் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து திமுக ஆட்சியை வந்து ராஜீவ் காந்தியை வந்து கலைச்சு விட்டாரு, அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வந்தனால அதுக்கப்புறம் அது ஒட்டி நடந்த எலெக்ஷன்ல திமுக வந்து தோத்துருச்சு. ஆனா இது அப்படி இல்லை. திமுக எதுக்கு அப்பாவியான அந்த மக்களை கொல்லணும்? இல்ல, இந்த டாபிக்கை எவ்வளவு நாள் லைவா வச்சிருக்காங்க பாரு. இன்னைக்கு இது பேச வேண்டிய டாபிக்கா? இவங்க ஆட்சிக்கு வந்தே 50 நாட்கள் ஆயிடுச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு கதற போற ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்குது. எல்னினோங்கிறாங்க, காவிரியில நீ எப்ப தண்ணி வரும்னு தெரியாது, சென்னைக்கு தண்ணி இல்ல, பிரச்சனை இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இதை விட்டு போன வருடம் நடந்த இவங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனைக்கு இதுக்கு நான் ஏன் பொறுப்புன்னு திமுகவும் திமுக ஆதரவாளர்களும் இன்னைக்கும் தன்னிலை விளக்கம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுறாங்க. இதுதான் இவர்களுடைய சக்சஸ். என்ன பேசு பொருளாச்சுன்னா, குறிப்பாக சில மாணவர்கள் யூபிஎஸ்சி இந்த மாதிரி படிக்கக்கூடிய குரூப் 1 படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க சோசியல் மீடியாவில். நாங்களாம் வந்து +2 புத்தகங்களை வாங்கி படிக்கிறோம், 10th புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருக்கோம், எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இப்படியான சூழலில் நீங்கள் பாட்டுக்கு வந்து 36 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா எந்த வகையில் நியாயம்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு சிபிஎம் சண்முகமாக அறிக்கை விட்டுருக்காரு, இது கொடுக்க கூடாது. சிபிஎம் சண்முகமே நான் சொல்றேன்னா அரசாங்கம் ஏற்கனவே இழப்பீடு கொடுத்துருக்கு. அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்காம இல்லை, இழப்பீடு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை முறை அரசாங்கம் நிவாரணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற எத்தனை முறை வந்து நிவாரணம் கொடுக்கணும்னு சார் வழக்குகள் போட்டிருக்கார்கள். நாம் தமிழர் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு சட்ட சிக்கலும் இருக்கு. கடந்த காலத்திலேயே தமிழ்நாடு ஒரு அரசாணை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. இப்படியான ப்ரொசீஜர் ஒன்று நடக்கும்போது அரசியல் கட்சி தொடர்பான நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய அசம்பாவிதத்துக்கு அரசாங்கம் எந்த விதத்திலும் பொறுப்பேற்க கூடாதுங்கிறது ஒரு அரசாணையே இருக்கு. சட்ட ரீதியா எப்படி போகுங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு செய்து கொண்டிருப்பதுங்கிறது வந்து ஏதோ பிராய்ச்சித்தம் தேடுறதுக்கான வேலைகளா தான் பார்ல. பிராய்ச்சித்தம் தேடுற வேலை கூட கிடையாது. இதுலயும் வந்து எப்படி திமுக மீது பழி போடலான்ற ஒரு யோசனை தான். வேலை கொடுக்கணும்னு உங்களுக்கு நினைச்சேன், ஆவி பேலுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இன்னொன்னு அவங்க நினைச்சது, இன்னொன்னு செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்கணும். நாம அதிமுக மாதிரி யோசிச்சுதான் இதுக்கெல்லாம் வேலை செய்யணும். திமுக எப்படி யோசிக்குதுன்னா, சரி இழந்ததை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படியாவது இந்த குடும்பம் பொழைக்கும்னு யோசிக்கும். அதிமுகவா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஜெயலலிதாவை நீ யோசிச்சு பாரு, செத்து போனவர்களுக்கு அரசு வேலை செத்து போனவர்கள் குடும்பம் கேட்டதா?
அவர்களுக்கு ஜனநாயகன் HD பிரிண்ட், ப்ளூரே பிரிண்ட், அவங்க வீட்டுக்கு 41 பிரிண்ட் போட்டு அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா அவங்க மட்டுமே பார்த்தா அந்த குடும்பம் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படும். கூடுதலா அந்த குடும்பத்தையே கூப்பிட்டு உட்கார வச்சு விஜய் நடுவுல உட்கார்ந்து இந்த படத்தை பார்த்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு அந்த அம்மா பேசியே விட்டுரும். இல்ல ஆனா இவர்களிடம் அரசியல் நடத்த வேண்டிய முறை என்பது இப்ப நான் சொன்னதுதான். இல்ல ஜெயலலிதா சொன்னது கூட கரெக்ட் தான். ஏன்னா சொல்லல, செத்து போயிடுச்சு. நான் இருக்கிறதா நினைச்சு சொல்றேன். என்ன சொல்றேன், ஒரு லேடி ஒரு விக்டிம் ஃபேமிலியில நாங்க வந்து விஜயை வந்து இவ்வளவு பக்கத்துல பார்க்கணும்னு கனவுல கூட நினைச்சது இல்ல, என்ன ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு வந்து உயிரே கூட வந்து விஜயை பார்க்க வைக்கிறதுக்காக தான் போயிருக்கின்ற ரேஞ்சில தான் சொல்லுது. அப்ப வந்து அவங்களுக்கு ஜனநாயகன் படம் வந்து பாக்குறது, விஜயோட சேர்ந்து பாக்குறது வந்து பெரிய இதுதான். இன்னொன்னு அவங்க எதிர்பார்த்த இன்னொன்னு, செந்தில் பாலாஜியை வந்து எப்படியாவது கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிடலாம், அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க போகும்போது அவர் இன்னொன்னு பண்ணலாம். ஒண்ணு என்னை இங்க வர விடாம பண்ணிட்டாங்க 50 நாளைக்கு, நான் வரத்துக்குள்ள ஆட்சியை கவிழ்க்கணும்னு உங்க செந்தில் பாலாஜியை வச்சு முயற்சி பண்ணாங்கன்னு நினைச்சாங்க. ரெண்டுமே இது. ஏன்னா நேத்து வந்து ஜாமீன்ல வந்து செந்தில் பாலாஜி வந்து ஆட்சியை கவுப்பார்னு வந்து கவுண்டர் அஃபிடவிட் கவர்மெண்ட் ஃபைல் பண்ணவே இல்லை. சரியா? அதுக்கு முன்னாடி வரையும் அவங்க போலீஸ்ல கொடுத்த பத்திரிகை செய்தியா இருக்கட்டும் எல்லா இதுலயும் வந்து இந்த ஆட்சியை கவுப்பதற்கு செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்கும் வந்து முயற்சி பண்ணாங்கன்னு சொன்ன எல்லா இதையும் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிற என்ஆர் இளங்கோ என்ன சொல்றாருன்னா, ஒரு சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் வந்தா எப்படி வந்து ஆட்சியை கவுக்க முடியும் அப்படின்றது லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்டதுக்கு இவங்கிட்ட பதில் இல்லை. இன்னொன்னு, இவங்க சேர்த்திருக்க 5, 6, 7 அந்த அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக கன்ஃபஸே பண்ணல, எங்களை கன்ஃபஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்றானுங்க. இன்னொன்னு, அந்த திருநாவுக்கரசு இருக்கான்ல, அவன் என்ன சொன்னான், ஏங்க நான் கால் பண்ணங்க, நான் ஆட்சியை கவுக்கிறதுக்குன்னா பேசவே இல்லைங்க, நீங்க கம்பல் பண்ணி இப்படி வாங்குறாங்கன்ற எல்லா உண்மையும் இன்னைக்கு வந்துருச்சு. என்ன பிரச்சனைனா, இது வந்து ஒரு 10,000 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இது வந்து அந்த 10 லட்சம் 1 கோடி பேருக்கு போக முடியாத அளவுக்கு அவங்க வந்து அடுத்த நியூஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க. ராஜபக்ஷ வந்து தமிழ் மாகாணத்துக்கு வந்துட்டு விசிட் பண்ணார் இல்லையா, அந்த பிறகு அதை போன்ற ஒரு நிகழ்வாக இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுல கூட கரெக்டான அனாலஜி. அதுல கூட அவன் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு போனான். அந்த ஆணையருக்கான ஒரு பாலத்தை போட்டுட்டு அது திறப்பு விழாக்குன்னு ஒரு நல்லது செஞ்சுட்டேன், ஒரு நலத்திட்டத்தை செஞ்சுட்டேன்னு போனான். இவங்க வந்து எதையுமே செய்யாம இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. எந்த மோத்தை வச்சுட்டு போறாங்கன்னு தெரியல. நீங்க பாருங்களேன், ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆக போகுது. எந்த ஒரு புது திட்டமோ இவங்களால சொல்லக்கூடிய நாளைக்கு நடக்கக்கூடிய கூத்த மட்டும் பாருங்க. இவர்கள் திட்டமிடுவது ஒரு சுபம் கிளைமேக்ஸ். அங்கு நடக்க போவது 42 பேருக்கு சாவுக்கு நீதிங்கிற இடத்துல கொண்டாட்டமும் விசில் சத்தமும் குதூகலமும் பிளாஸ்ட் நடக்க போது. இந்த அவல நகைச்சுவை பார்த்து மௌன சாட்சியாக பார்த்துக்கிறது தான் வர காலம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. நேற்று கலைஞர் செய்திகள்ல கூட வந்து ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். என்னன்னா, கலைஞர் அந்த தோரணம் ரெடி பண்றாங்கல்ல, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதுவே கவுந்து விழுந்திருக்கு. இப்ப ஏதாவது ஜோசியர் ஏதாவது சொல்லி கரூர் விஜய் போறதுக்கு தாமதமானாலும் வாய்ப்பு இருக்கு. நேற்றைக்கு மட்டும் 3 சம்பவங்கள், 3மே வைரல் மீட்டர்ல எது மேல ஏறுன்னு தெரியாத அளவுக்கு ஏலியன். இந்த ஆட்சி வந்து உண்மையிலேயே எனக்கு கடந்த ஒரு 10 நாள் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கு. எவ்வளவு நாள் தான் வந்து நம்ம முட்டு கொடுக்கிற இதுலயே இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரேஷன் கடைக்கு சிவில் சப்ளைஸ் ஆபீஸ் மாதிரி தெரியும். எம்எல்ஏ என்கிற முறையில அவர் வந்து ஆய்வுக்கு போறார். அதெல்லாம் போட்டோம், அந்த துண்டு மயில கழட்டி வச்சுட்டு போங்க. இல்ல, பிரச்சனை என்னன்னா அந்த துண்டு இல்லைன்னா இவர் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. பிரச்சனையே அதுதான். இப்ப போன்ல பேசின ஆளுக்கு, முத்துராஜ் என்கிற மேனேஜருக்கு நீ யாருன்னு தெரியாததாலதான் போன வீடாங்க சீமான் சொல்ற மாதிரி பேசி வைக்கிறார். அப்போ இது போன்ல இந்த பிரச்சனை எல்லாருக்கும். சரி, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப போன் வருது, எனக்கு விஜய் போன் பண்றாருன்னா ஒரு சூட்ல இருக்கேன், நான் விஜய்னு சொன்னா நம்புவனா? டே எவனோ ஃப்ரெண்டு விளையாடுறேன்னு சொல்லி தான் நான் அதை கட் பண்ணுவேன். இது மாதிரியான ஒரு மூட்ல தான் நம்ம நண்பர் மேனேஜர் முத்துராஜ் இருந்திருக்காரு. அப்ப டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இல்ல, இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரகுற வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? அப்ப டயர் யாரு சார்? டயர் இப்படி தான் வச்சிருப்பாங்களா?
இதே பிரச்சனை இவங்க துண்டை கழட்டிட்டாங்கன்னா பப்ளிக்குக்கும் இருக்கு. இப்போ இதே ரேஷன் கடைக்கு இதே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ துண்டு இல்லாம வந்திருந்தா இன்னைக்கு அஸ்கா இல்ல இங்க இருக்க பார்ட்டி விரட்டி விட்டு இருக்கோம். நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா போன்ல துண்டு தெரியாதனால தான் ஆபாசமா திட்டாருன்னு சொல்றீங்க. இல்ல அவர் என்ன பண்றாரு, அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணா லாரி எல்லாம் ஓட்டிருக்கேன். இல்ல அவர் என்னன்னா அவர் வந்து ஆள் கூட கூட்டிட்டு போயிட்டாரு. 3 கேமரா செட்டப், நம்ம கூட 2 கேமரால தான் போறோம், அவரு 3 கேமரா செட்டப்ல போயிருக்காரு. அதுலயும் ஒரு கேமரா வச்சிருக்கேன் வந்து கிம்பிளே இல்லாம கீழே படுத்து டயர், இவர் எந்த டயரை ஆய்வு செய்கிறாரோ அந்த டயருக்கு நடுவுல படுத்துட்டு எடுக்கிறான். சரி, இவங்க எதை எடுக்கிறாருன்னா அந்த ரீல்ஸ்ல அவங்க பிளான் பண்ணதே, நான் இன்னைக்கு எம்எல்ஏ, முன்ன நான் டிரைவர். ஓகேவா, மோகன்லால் ஒரு ஸ்படிகம்ல வர மாதிரி ஒரு ரவுடித்தனமான டிரைவர், அப்படி ஒரு டிரைவர். அதனால என்ன இதுல எல்லாம் ஏமாத்த முடியாது. ரேஷன் கடைக்கு ஆய்வுக்கு வந்திருக்கு, ரேஷன் கடைக்கு சப்ளை வர்ற லாரியே இவர் ஆய்வு பண்றாரு. இவர் என்ன செய்யணும்னா சப்ளை வர்ற லாரியில உரிய எண்ணிக்கையில பொருள் இருக்கா, எத்தனை அரிசி மூட்டை வந்திருக்கு, இல்ல டிரைவரும் கிளீனரும் சேர்ந்து ஏதாவது சைடு வியாபாரம் பாக்குறாங்களான்னு பாக்குற வரைக்கும் அதுல லாஜிக். மேலாளர் முத்துராஜ் வந்து சொல்லி கொடுக்குறாரு, உனக்கு என்ன வேலை, ஒழுங்கா பொருள் வந்திருக்கான்னு பாரு. இவர் என்ன செய்யறாருன்னா வந்த லாரியில பிரச்சனை இல்லைன்னு லாரிக்கு அடியில போயிட்டாரு. அடியில போய் டயர் ரீபெல்ட் போட்டிருக்காங்களா, அந்த லாரிக்கு பட்டனை காணோம். இந்த கிரிப்ல இருந்துச்சுன்னா எப்படி ஓட்டுவீங்க, நானும் டிரைவர் தான், என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு இவர் இதை சொல்லும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொதுமக்கள் அவரே சிரிக்கிறாப்ல. இதை லவுடுல போட்டு இது யார் இப்ப பேசுறது, கேட்கக்கூடிய ஆளுக்கு இது எம்எல்ஏன்னு தெரியலங்கிறதுனால யாரு இது பைத்தியாரத்தனமான கேள்வி எல்லாம் கேட்டிருக்க. பொருள் சரக்கு அனுப்பி இருக்கோம்னா சரக்குல ஏதாவது நொட்டை இருந்தா சொல்லு, வண்டி டயர் எப்படி இருந்தா உனக்கு என்ன அப்படிங்கறது. எஃப்சி எடுத்த வண்டி, அவர் ஓனர் பேரை வேற சொல்றாரு. இப்ப இன்னாரு சோ இவர் வண்டி தான், யார் வண்டியா கூட, கலெக்டர் வண்டியா கூட இருக்குங்க. எம்எல்ஏ உடைய நாலேஜுக்கு இருக்கலே உலகத்தில் மிகச்சிறந்த பதவி அல்லது உயர்ந்த ஆளுங்கிறது வந்து அந்த மாவட்டத்திலேயே கலெக்டர் தான். நம்மளா இவன் பெரிய டாடா பிர்லா, இவன் பெரிய அம்பானின்னு சொல்லும்ல, அது மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா கலெக்டர் வண்டியாவே இருக்கு. கலெக்டர் ஏன் லாரி எல்லாம் ஓட்டிட்டு இருக்க போறாப்ல. அதுதான் இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க யார் கான்ட்ராக்ட் கொடுத்தா, இப்படி பெல்ட் பட்டன் இல்லாத லாரி டயர் போட்டு வண்டி ஓட்டுற உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தவன் அவன், அவனை வர சொல்லு அப்படின்னு. சேஸ் நம்பர் வேற போய் செக் பண்ணிருக்காப்ல. சேஸ் நம்பர் செக் பண்றப்ப அது உள்ள வந்து சுரண்டி இருக்கிறாங்க. என்னன்னா எஃப்சிக்கு வண்டி எடுத்துட்டு போறப்ப நம்பரை சுரண்டி பார்ப்பாங்கல்ல, சுரண்டி பார்த்து மேல ஒரு கார்பன் எடுப்பாங்கல்ல, அதுக்குன்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். இவருக்கு புரியல. இவர் வந்து அது சுரண்டா மாதிரி தெரியல, குத்தி விட்டா மாதிரி இருக்குது. அந்த நம்பரை போய் சிப்பி மாதிரி வச்சு குத்தி விடுவாங்க. போட்டு ரேஷனுக்கு பொருள் கொடுக்குறாங்களா, அவன் தலையெழுத்தா திருடிட்டு வந்து இதுல அவர் அசிங்கப்படுறாருன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நியூஸ் சேனலுக்கு வேற அந்த நியூஸ் ஃபீட கொடுத்துருக்காங்க. எடுத்ததே நீங்கன்னா அதையும் நியூஸ் சேனல் கொடுத்து நம்ம கவுண்டமணி ஒரு படத்துல போக்குறதுக்கு காவலர் வருவார்ல, ஏன் தலசீவில டேக் 25 அப்படிங்கிற மாதிரி லாரியில பட்டன் இல்ல உனக்கு கேன்சர் அப்படி சொல்ற 8 டயர் வண்டி வேற. அது இல்ல இப்ப அவர் நார்மல் வண்டி கூட 8 டயர். அவருக்கு சொல்றா ஸ்டெப்னிலாம் நாங்க ஏற்கனவே ரெடியா தான் வச்சிருக்கோம். பஞ்சராச்சுனா மாத்திக்கிறது அடுத்த பிரச்சனைங்க. எப்படி பட்டன் இல்லாத டயரை நீ ஓட்டலாம் அப்படின்னா, அது பால் வண்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அவசரமா கொண்டு போய் சேர்க்கணும், சென்னைக்கு வரணும் அல்லது ஊருக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லி அவசர பொருள் உள்ளது. இது வந்து ஒரு விநியோகத்துக்கு வர்றதுதான். தாவேகா ஆட்சியில எவ்வளவு நுணுக்கமாக ஆய்வு செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரு செத்ததுல தொடங்கி லாஸ்ட்ல உள்ள வச்சு எனக்கு அதுல ஒரு ஆச்சரியம். எம்எல்ஏ இருந்திருக்காப்ல. அவர் மைண்டுக்குள்ள என்ன இருந்திருந்தா இப்படி ஒரு வேலை, ஒரு தூய்மை பணியாளர் கம்பம்ல இறந்துடுறான். அப்படி இறந்து போனவர் இளவு வீட்டுக்கு கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ராங்கிறவர் வட இந்தியரா தமிழர் தெரியல, தமிழர் தானா, மாணிக்க டாக்கூர்னு வச்சிருக்காங்க, கேட்டா தமிழர்ன்றாங்க. அந்த மாதிரி தான். அது மாதிரி ஓகே. அவர் வந்து போறாரு, போறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இளவு வீட்டுக்கு போறதுதான் ஒரு அரசியல்வாதி, அது எம்எல்ஏவா இருக்கிறாரு, போகட்டும், நல்ல விஷயம் தான். போனோமா மாலையை போட்டோமா கையை பிடிச்சி கேதம் கேட்டோமா வந்தோமான்னு இல்லாமல் இவர் என்ன செய்யறாருன்னா, பாடி குறுக்க கிடக்குது, பாடிக்கு அந்த பக்கம் இவர் கூட்டு போன கேமராமேனு, பாடிக்கு இந்த பக்கம் இளவு வீட்டு பெண் ஒன்று அழுதுட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு பின்னாடி லைட்டா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல துண்டோட, வழக்கம் போல துண்டு இல்லைன்னா தெரியாது இது எது போனோம் எது எம்எல்ஏன்னு தெரியாது. அதனால இவர் வந்து துண்டோட நிற்கிறார். இதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ரீல்ஸை. அவங்க அழுகுறாங்க, இவர் சோகமா பாக்குறாரு. அப்புறம் வெளியே வந்து ஓரமா டீக்கு கேன் வச்சிருப்பாங்களா, அது பக்கத்துல போய் நின்றுட்டு இங்க வந்திருக்கேன், இளவுக்கு வந்திருக்கேன், தூய்மை பணியாளர் நம்ம அவங்கள வந்து இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் ஒரு ரீல்ஸ். இது எல்லாத்த விட கொடூரம். நேற்றைக்கு தென்காசி ஆலங்குளம்
எக்மோர்ல பிறந்த குழந்தைக்கு தலைவர் போய் என்னது ரிலீஸ் போட்டாரு. தொண்டை பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் போகலாமா? ஒரே நாள்ல கவர் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையுடைய மனித வாழ்க்கையுடைய வட்டத்தையே முடிச்சு விட்டாங்க. எல்லாத்த விட கொடுவோம் அந்த நெல் சேமிப்பு குடங்கு ஏங்க 30,000 மூட்டை, அதாவது 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள எத்தனையோ ஆயிரம் டன்னு நெல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எரிஞ்சிட்டு இருக்கிறத தீயணைப்புத்துறை வந்து அணைக்குது. தீயணைப்புத்துறை வேலை செய்ய செய்ய உள்ளுக்குள்ள ஒரு எஸ்யூவில வர்றாரு. என்ன பாட்டு? மண்ணிலே ஈரம் உண்டு. இந்த ஒரு பாட்டை விட்டு தொலைங்கடா கருமாங்கிற மாதிரி பாட்டை போட்டு வர்றவன் எம்எல்ஏவை எதுவும் கிடையாது. அந்த கட்சியுடைய ஒரு நிர்வாகி, எஸ்யூவி வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு பணபுலம் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி கூட 4 பேர்த்த கூட்டிட்டு அப்படியே எரியக்கூடிய நெல்லுக்கு நடுவுல இவர் நடந்து வர்றாரு. அங்க தண்ணி அடிங்க, இங்க தண்ணி அடிங்க, மேல பூசுங்க, இங்க பூசுங்க, அங்க ஃபயர் சர்வீஸ்காரங்களும் ஒரு சொல்லி கொடுக்குறாரு. ஃபயர் சர்வீஸ்காரன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். என் கூட வண்டிக்கு பின்னாடி உட்கார வச்சு கூட்ட வந்த அல்லக்கைகளுக்கு இப்படியாக நேற்று முழுக்க 3 ரீல்ஸ். இந்த 3 ரீல் தான் இன்னைக்கு முழுக்க. ஆட்சிக்கு வந்தோட ஃபர்ஸ்ட் ஒரு ரீல் வந்தது. ஈசிஆர் சரவணன் வந்து ஒரு ஐடி கம்பெனி எரியும் போது அவர் ஒரு ரைடுக்கு போகும்போது மாஸ்டர் பாட்டு போட்டாரு. மாஸ்டர் தி பிளாஸ்டர்ல போட்டு யூ கால் மீ மாஸ்டர். ஜாலியா இருக்காங்க. நல்ல சந்தோஷமா, தமிழ்நாடே சந்தோஷமா இருக்கு. இப்ப இவர் வந்து வருத்தமா சொல்றாரு, எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது விஜய் ரீல் போட்டாருன்னு. மக்கள் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஆய்வு போகணும். ஐயா, மக்கள் சந்தோஷமா நிக்கிறாங்க. சென்னையில 100 வண்டி மகளிர் விடியல் பேர் வந்து நிப்பாட்டி விட்டாங்க. நிப்பாட்டட்டும், யாரா போராட்டம் பண்ணாங்களே. மீதி வண்டிக்கு வந்து விடியல்ங்கிறத மட்டும் மகளிர் விஜய் பையனும் மகளிர் உரிமை தொகை கூட நிறுத்திட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் வருதா? ஆமா, குறைஞ்சிக்கிட்டே போகுது சார். இங்க இருக்கிற சைதாப்பேட்டையில கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையை தொடங்குனீங்க. எத்தனை பேர் மக்களா வாலண்டியரா வந்து வீட்டுக்கு ஆபீஸ்க்கு எப்படி போறீங்க? வழக்கமா போயிட்டு இருக்கும்போது தான் போயிட்டு அது அது என்ன மோட்ல போறீங்க? மெட்ரோல போறோம். வேற நடந்து போறோம். மெட்ரோ விட்டு இறங்கி வீட்டுக்கு நடந்து போறோம். மெட்ரோல போறீங்கல்ல, மாற்றம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு நடந்தே போறதுதான் மாற்றம். இல்லாட்டினா ஒரு குதிரை வண்டி, மாட்டு வண்டின்னு அது மாதிரியான ஒரு இடத்துக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது வரைக்கும் வந்து உரைக்காது. ஆமா, வெல்கம் ஃபோர்ட் அமைச்சர் கீர்த்தனாநிதி வெக்கமே இல்லாம போடுறாங்க. யாரு ஃபோர்ட்டை மறுபடியும் கூட்டு வந்தது, எந்த ஆட்சியில போச்சு, யாரு போய் அவங்க காலில் கையில விழுந்து கூட்டு வந்தது, இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரி வெக்கமே இல்லாம போறாங்க. ஃபோர்ட்டை மறுபடியும் நாங்க கூட்டு வந்திருக்கிறோம் பாருங்க. அது ஒரு பக்கம் நாளைக்கு இதுல அரசு அதிகாரிகள் வந்து பொறுப்புல இருந்து இருக்காங்க இல்லையா, அவர்கள் டிசைன் பண்ணக்கூடியது கைடன்ஸ். தமிழ்நாடுல வந்து 10 பேர் கைடன்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் அப்ல இருக்க சிஇஓ சார் அவங்களுக்கு கொடுத்த மேண்டேட்டுக்கு அவங்க முடிவெடுக்க விடுங்க சார். இதைதாங்க சொல்றேன், மாற்றம் எல்லாத்துலயும் தான் மாற்றம். மாற்றம்னா என்ன சார்? நான் முதல்வன் பேரை நான் பிகில்னு மாத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிகிலு கப்பு முக்கியம் விஜய் ஒரு டேக்லைன் சொல்லுவாரு. அதுதான் இன்னும் நிறைய பேர்த்த ரீச் ஆகும். சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? இந்த மாதிரி ஒரு கடமை ஒரு ஏங்க ஓட்டு போட்டா குனியிட்டங்க, எல்லாம் ஏங்க சேர்ந்து குனியணும்? வாக்குங்கிறது எத்தனை %? மிஸ்டர் லக்கி, நான் முதல்வன் நான் பிகில்னு மாத்துறதுல என்ன தப்பு? பிகிலே கப்பு முக்கியம் அப்படின்னு விஜய் சொன்னா இங்க இருக்கிற 3 கோடி பேருக்கும் தெரியும். நான் முதல்வன் கல்வி முக்கியம் படின்னு சொல்றத ஸ்டாலின் சொல்றதை விட விஜய் சொன்னா ரீச் ஆகும். ரீச் ஆகாதா? இல்ல, விஜய் சொல்ல மாட்டேன்றாரு, படின்னு சொல்ல மாட்டேன்றாருல. அது சொல்ல மாட்டாரு, படிச்சா அறிவு படம் பாருன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க படின்னு திருமதி பழனிசாமின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரு வில்லன் வருவார். இந்த வில்லன் கேரக்டருக்கும் நம்ம மாமாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. உன்னை எல்லாம் வந்து படிக்க சொன்னா அறிவு வரும், அறிவு வந்தா கேள்வி கேட்ப, கேள்வி கேட்டா எனக்கு கோபம் வரும். உன்னை எல்லாம் ஏன் இப்படி வச்சிருக்கேன்னா, இப்படியே நீ இருக்க வரைக்கும் தான்டா நான் பகுமானமா ஓப்பன் ஜீப்ல சுத்த முடியுங்கிறதா டைலாக். இந்த மோட்ல தான் அவங்க இருக்காங்க. போய் என்ன பண்றது, ரேஷன் கடை வண்டியில டயர்ல பட்டன் சரியா அவ்வளவுதான். ஜாலியா இருக்கட்டும், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Politics பேசலாம். Politics.